சுதந்திர தினம். வீரம் என்ற நாடாய் விடியல் தந்த நாடாய் விடுதலை பெற்ற தாயே தலை வணங்குகிறேன். உன்னையே அனைவருக்கும் அன்பின் வணக்கம். சுதந்திர தினம் பற்றி என் நெஞ்சத்தின் ஆழத்திலிருந்து ஒரு சில கருத்துக்கள் இதோ. ஆங்கிலேயரிடம் அடிமைப்பட்டிருந்த நமக்கெல்லாம் 1947 ஆண்டு ஆகஸ்ட் 15 வெறும் ஒரு நாள் அல்ல, அது நம் அடிமை சங்கிலியை கடித்து உடைத்த நம் போராளிகளின் வெற்றி நாள். அன்றுதான் நாம் சுதந்திர காற்றை சுவாசித்த நாள். வாழாவிடா பகை எதிர்த்து விலங்க நெஞ்ச கொடுத்த வீரர்கள் நம் முன்னோர்கள். சுதந்திரம் வெறுமனே கிடைத்ததல்ல, வீர சுதந்திரம் வேண்டி நின்றார். பின்னர் வேறொன்று கொள்வாரோ என்ற பாரதியின் எழுச்சி பாடல்கள். ரத்தத்தை கொடுங்கள், சுதந்திரத்தை தருகிறேன் என்ற நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ். பகத்சிங், ஜான்சி ராணி, வ.உ.சி., வேலு நாச்சியார், வீரபாண்டிய கட்டபொம்மன் என தியாகத்தாலும் ரத்தத்தாலும் கிடைத்ததுதான் நம் சுதந்திரம். நாம் இங்கு சுதந்திரமாக நிற்கிறோம் ஏனெனில் அன்று ஏதோ ஒரு வீரன் வீழ்ந்திருக்கிறான். ஆகவே தான் ஆகஸ்ட் 15 தேசிய உணர்வோடு உயிர் தியாகம் செய்த வீரர்களை நினைவு கூற கடமைப்பட்டிருக்கிறோம். அன்றைய தினம் நம் பாரத பிரதமர் செங்கோட்டையில் கொடியேற்றி முப்படைகளின் அணிவகுப்பையும் ஏற்றுக்கொள்வார். மேலும் ஒவ்வொரு மாநிலங்களிலும் மாநில முதல்வர் கொடியேற்றுவார். ஒரு தாய் குழந்தையை பெற்றெடுக்க 10 மாதம் தேவைப்படும். ஆனால் நம் தாய்நாட்டை மீட்டெடுக்க 100 ஆண்டுகள் தேவைப்பட்டது என்பதை மறந்துவிடக் கூடாது. ஆகவே பெற்ற சுதந்திரத்தை பரிசு என எண்ணாமல் பொறுப்பு என உணர்ந்து தியாகத்தின் மீது கட்டப்பட்ட இந்தியா என்னும் கோபுரத்தை காப்போம் என கூறி வாய்ப்பிற்கு நன்றி கூறி முடிக்கிறேன். நன்றி.